நீங்க புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, அதுவும் பர்டிகுலரா இன்டர்நெட் ட்ரிவன் D2C பிராண்டு இல்ல இன்டர்நெட் இண்டென்ட் இருக்கிற ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்க லோகோ வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து வேர்ட் மார்க்ல வச்சுக்கோங்க. அதுவும் வேர்ட் மார்க்ல பர்டிகுலரா உங்க டொமைனோட சேர்த்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் lenscart.com, pepperfry.com, ஈவன் amazon.com. அமேசானோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல உங்க லோகோஸ்லாம் பாத்தீங்கன்னா .com சொல்லி தான் வச்சிருப்பாங்க. இது ஏன் மோஸ்ட்லி பிராண்ட்ஸ் பண்றாங்க, அதுவும் பர்டிகுலரா ஏர்லி ஸ்டேஜஸ்ல பூட் ஸ்டாப்டா இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி அவங்களோட டொமைனை வந்து லோகோவாவே வச்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க டொமைன் வந்து பேர் நீங்க என்ன பேர் வேணும் வச்சிருக்கலாம், பட் டொமைன் வந்து கண்டிப்பா உங்களது மட்டும்தான் இருக்கும். இப்போ அமேசான் எடுத்துட்டீங்கன்னா amazon.com இருக்கும், .in இருக்கும், .io கூட இருக்கும். ஆப்பிள் எடுத்துட்டீங்கன்னா apple.com, apple.today, இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்கும். பட் உங்களோட டொமைன்றது நீங்க தான் ஓன் பண்றீங்க. ஸோ இட்ஸ் டைரக்ட் அட்ரஸ். நீங்க அதை எங்க கம்யூனிகேட் பண்ணாலும் டைரக்டா வந்து நீங்க அந்த அட்ரஸை வந்து வரணுன்ற மாதிரி நீங்க கம்யூனிகேட் பண்றதுனால டைரக்ட் டிராஃபிக் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். அது எந்த கேம்பெயினா இருந்தாலும் சரி. அப்படி நீங்க பண்ணாத பட்சத்துக்குள்ள கீவேர்ட்ஸ் இருக்கீங்க, நீங்க கீவேர்ட்ஸ் மட்டும் நீங்க உங்க பிராண்டோட கீவேர்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா SEO வந்து பண்ணியே ஆகணும். SEO பண்ணா மட்டும்தான் உங்க பேஜ் வந்து ரேங்க் ஆகும், பீப்புளுக்கு உங்க பிராண்ட் தெரியும். பட் நீங்க டைரக்டா இந்த மாதிரி டாப் லெவல் டொமைன் வைக்கும் போது ஈஸியா உங்க ப்ராடக்ட் சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கவங்க டைரக்டா உங்க டைரக்ட் டிராஃபிக்கா வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம்.